साधन फेल होने की स्थिति में क्या करें? கருவிகள் ஃபெயில் ஆகும் பொழுது என்ன செய்யணும்? बाप आकर बताते हैं தந்தை வந்து சொல்கிறார், कि तुम्हारी मन बुद्धि रूपी आत्मा உங்களுடைய மனபுத்தி ரூபமான ஆத்மா कैसे एकाग्र हो सकती है, எப்படி ஒருநிலைப்படுத்த முடியும்? जिससे तुम्हारी आवाज विनाश के टाइम पर இதன் மூலமாக உங்களுடைய குரல் விநாச காலத்தில் 1 सेकंड में बाप के नजदीक पहुंचेगी। ஒரு செகண்டில் தந்தை அருகாமை வரைக்கும் சேர முடியும், சென்றடைய முடியும். क्या? என்ன? जैसे टेलीफोन का बटन दबाते हैं, எது போல டெலிபோன் பட்டனை அமுக்குகிறார்கள், मोबाइल का बटन दबाते हैं மொபைல் பட்டனை அமுக்குகிறார்கள், और कनेक्शन जुट जाता है। கனெக்ஷன் இணைந்து விடுகிறது. ऐसे ही அதே போல ये मन बुद्धि का बटन இந்த மனபுத்தியினுடைய பட்டன் दबाने में जब तुम एक्सपर्ट हो जाएंगे, அதை அமுக்குவதில் எப்போது நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகுவீர்களோ, अभिविचारी याद के बल से, அவ்விபச்சார நினைவின் பலத்தினால் तो विनाश के काल में ये बहुत काम आवेगा। விநாச காலத்தில் இது உங்களுக்கு மிகவும் வேலைக்கு வரும். चारों तरफ दुनिया में हाहाकार हो रहा होगा, நாலா பக்கத்தில் உலகத்தில் அலறல்கள் வந்து ஆகிக் கொண்டிருக்கும். कोई किसी को बचाने वाला नहीं होगा। யாரும் யாரையும் காப்பாற்றுவதற்கு இருக்க மாட்டார்கள். जिनका कनेक्शन उस बाप के साथ होगा, யாருடைய கனெக்ஷன் அந்த தந்தையுடன் இருக்குமோ उनको सहयोग मिल जाएगा। அவர்களுக்கு சகயோகம் கிடைத்துவிடும். जैसे मिलिट्री होती है, எது போல மிலிட்டரி இருக்கிறது. तो मिलिट्री में जिसका कनेक्शन होता है ऊपर இப்போ மிலிட்டரியில் யாருக்கு के ऑफिसर के साथ, மேலே இருக்கிற ஆபீசருடன் கனெக்ஷன் இருக்குமோ तो उसको सहयोग मिल जाता है। அவருக்கு சகயோகம் கிடைத்துவிடும். यहाँ तो एक ही ऊंचे से ऊंचा ऑफिसर है, இங்கே ஒரே ஒரு உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆபீசர் இருக்கிறார். एक शिव बाबा, दूसरा नहीं। ஒரு சிவபாபா, வேறு யாரும் இல்லை. जो आकर के ऐसा धर्म स्थापन करते हैं, அவர் வந்து ஒரு தர்மத்தை, அப்படிப்பட்ட தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். यहाँ दुनिया में एक ही धर्म होगा, அங்கே ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும், एक ही राज्य होगा, ஒரே ஒரு ராஜ்யம் தான் இருக்கும், एक ही मत होगा, ஒரே ஒரு வழி இருக்கும், एक ही जाति होगी, एक ஒரே ஒரு ஜாதி இருக்கும், ही वंश होगा। ஒரே ஒரு வம்சம் இருக்கும். किस आधार पर होगा? அது எதனுடைய ஆதாரத்தில் இருக்கும்? எந்த ஆதாரத்தில் இருக்கும்? एक को याद करने वाले जो होंगे, ஒருத்தரை நினைவு செய்பவர்களாக யார் இருப்பார்களோ उस आधार पर होगा। அதன் ஆதாரத்தில் இருக்கும். खड़ा है, விநாசம் எதிரில் நின்றிருக்கிறது. बना அப்படி என்றால் बहुत दूर नहीं है, அதிகம் தூரம் இல்லை. विनाश जल्दी होगा। விநாசம் சீக்கிரமாக நடக்கும். इसके लिए जल्दी जल्दी पुरुषार्थ करना है। இதுக்காக சீக்கிரமாக புருஷார்த்தம் செய்யணும். अगर पुरुषार्थ कम होगा ஒருவேளை புருஷார்த்தம் குறைவாக இருந்தால் तो हमारा ही विनाश हो जाएगा। நம்முடைய விநாசம் ஆகிவிடும். पुरुषार्थ अच्छा होगा புருஷார்த்தம் நன்றாக இருந்தால் तो विनाश में हम स्थिरियम बने रहेंगे। விநாசத்தில் நாம் நிலையாக இருப்போம்.